வணக்கம். நம்பிக்கை பற்றி உங்களோட பேச போகிறேன். நம்பிக்கையினுடைய வலிமை என்ன அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகான கதையை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். கங்கை நதிக்கரையோரம் குரு சிஷ்யர்களோடு வந்துட்டு இருக்கிறாரு. அதில் சிஷ்யன் குருக்கிட்ட கேட்டானா, குருவே இந்த கங்கை நதியில் குளிச்சா புண்ணியம் கிடைக்கும், சொர்க்கத்துக்கு போவாங்கலாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு. குரு சொன்னாரா, ஆமாம் உண்மை அப்படின்னு. எல்லாரும் இப்போ சொர்க்கத்துக்கு போவாங்களா அப்படின்னு. அவர் சொன்னாரா, இல்லைப்பா, நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் போவாங்க அப்படின்னு. என்ன குருவே, நம்பிக்கை இருக்கிறதுனால தானே எல்லாரும் பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி எல்லாம் இங்கே வராங்க, அது எப்படி நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் போவாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை, இப்போ இங்கே குளிக்கிற எல்லாருமே பலர் சடங்கு சம்பிரதாயத்துக்காக குளிக்கிறாங்க, எல்லாம் நம்பிக்கையை வச்சு குளிக்கிறது கிடையாது அப்படின்னு. அப்படியா சொல்கிறீங்க குருவேன்? ஆமாம் இரு, நான் உனக்கு கொஞ்சம் விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு சொன்னாரா சிஷ்யன்ட்ட, அப்போ நான் ஆற்றுக்குள்ளே விழுந்துருவேன், நீ எல்லாரும் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்து, எல்லாரும் ஓடி வருவாங்க, ஒன்று மட்டும் சொல்லு, புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் என்னை தொட முடியும் எங்கள் குருவை, அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சாபம் பிடிச்சிக்கும்னு சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஆற்றுல குளிச்சுட்டேன். ஆற்றுல குதிச்சோடனே சிஷ்யன் கத்துறான், ஐயோ எங்கள் குருவை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு. எல்லாரும் ஓடி வராங்க. ஓடி வரப்போ சொல்கிறான், புண்ணியம் செஞ்சுருக்கிறவங்க மட்டும்தான் எங்கள் குருவை தொட முடியும், மற்ற யாரும் தொட முடியாது, தொட்டால் சாபம் வந்துடும் அப்படின்னோடனே எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க. எதுக்கடா இது வம்பு, நம்ம ஏதாவது தப்பாக போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு எல்லாரும் பின்வாங்கிட்டாங்க. திரும்பவும் சிஷ்யன் கத்துறான், ஐயோ எங்கள் குருவை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு. அந்த சைடு மாடு மேய்க்கிற ஒரு சிறுவன் அவன் போயிருக்கிறான். இதை கத்துனதை பார்த்தோன்னே ஒன்றுமே யோசிக்கலையாம், தப்புன்னு ஆற்றுல குதிக்கிறானா. இவன் சொல்கிறான், நான் புண்ணியம் செஞ்சுருக்கிறவங்க மட்டும்தான் குதிக்கணும் அப்படின்னு. பரவாயில்லன்னு குதிச்சிட்டான், தப்புன்னு குதிச்சு குருவை தூக்கி ஏற்றி கரைக்கு கொண்டு வந்துட்டான். கரைக்கு கொண்டு வந்த பிறகு சிஷ்யன் கேட்டானா அந்த இளைஞன்ட்ட, நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னு. இல்லை, புண்ணியம் பண்ணி இருக்கிறவங்க மட்டும்தான் எங்கள் குருவை தொடணும்னு சொன்னேன், அதை கேட்டுவிட்டு நீங்கள் குதிச்சிங்களே அதுக்காக கேட்குறேன் அப்படின்னு. அவன் சொன்னான், நான் அடப்போங்க, எனக்கு பாவ புண்ணியெல்லாம் தெரியாது, நானே படிக்கறிவு இல்லாத ஒரு தற்கொலை, எனக்கு படிப்பறிவுலாம் கிடையாது. நேற்று நான் அந்த சைடு வந்தேன், இங்கே ஒரு சாமியார் சொன்னார், இந்த கங்கை நீர் பட்டாலே புண்ணியம் கிடைக்கும்னு சொன்னார். அதை தான் நான் யோசித்தேன், நான் கங்கையில் குதித்த உடனே என் பாவம்லாம் போயிடும், எனக்கு புண்ணியம் கிடச்சிரும், அதுக்கப்புறம் குருவை தூக்கிடலான்னு தூக்கிட்டாங்க, நம்பிக்கை தாங்க அப்படின்னு சொன்னானா. குருவை பார்த்தானா அந்த சிஷ்யன், குரு சிரிச்சாராம். இது ஒரு கதை. இந்த கதையின் மூலம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னாங்க, இறைவனை கூட நீங்கள் முழு நம்பிக்கை வைக்கிற போது தான் நீங்கள் அடைய முடியும். இப்போ பெரிய புராணம்லாம் படிச்சிங்கன்னா எல்லா சிவனடியார்களினுடைய நம்பிக்கையை பேசுகிறது தான் பெரிய புராணம். இதை நம்ம கொஞ்சம் வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்கலாம். உங்கள் கனவுகளின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும், லட்சியங்களின் மீது நம்பிக்கை வைக்கணும், உங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். முழு நம்பிக்கை வைத்து உங்கள் கனவுகளுக்காக லட்சியங்களுக்காக நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீர்கள். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மீது நம்பிக்கை வைப்பது.